இன்றைக்கி வந்து குக்கரில் வந்து மட்டன் கிரேவி தேங்காய் பால் ஊற்றி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் வேலையாக இருந்தது, அதனால கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, ஒரு கையளவு சின்ன வெங்காயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வந்து இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் 2 தக்காளி சேர்த்துட்டு ஒரு 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக நான் இப்போவே சேர்த்துக்கிறேன். இல்லைனா குழம்பு மிளகாத்தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு 2 கிலோ இருக்கும், அதனால நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு நிறையாவே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் மட்டன் இதில் சேர்த்துட்டு குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் வேணுன்னா சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 ஸ்பூன் தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன். தண்ணி எதுவுமே சேர்க்கவே இல்லை. உப்பு இப்போவே சேர்த்துக்கிறேன், ஏன்னா குக்கர்ன்றனால உடனே எல்லாமே 1 பாட் ரெசிபி மாதிரி ஃபுல்லாக எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் குக்கரில் வந்து விசில் போட்டு ஒரு 5லேருந்து 6 விசில் இல்லை 7 விசில் கூட விட்டுக்கலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். மல்லித்தலை தூவி இறக்கிற வேண்டியதான். கண்டிப்பாக சாஃப்டாக இருக்கும். நல்லா தேங்காய் பால்லாம் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.